அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அ பிராண்ட் நியூ டே ஆஃப் வாட் அபவுட். இன்று லோகா படத்தோட பிரேக் டவுன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இது பார்ட் 3. கொய்யால எத்தனை ஈஸ்டர் எக்ஸரா ஒழிச்சு வச்சிருப்பீங்க? எனக்கு தெரிஞ்சு ப்ரீவியஸா மலையாளத்தில் வந்த சூப்பர் ஹீரோ படமான மின்னல் முரளி அதை விட கம்பேர் பண்ணும்போது இதுல தான் ஈஸ்டர் எக்ஸ் அதிகமா இருக்கு. அதனால டைமை வேஸ்டே பண்ணாம வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஒரு நாள் நைட் சன்னி அவன் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் ரோட்ல நடந்து போகும்போது சன்னி அவனுடைய ஷூலேஸை ஸ்டைலா கட்ட ட்ரை பண்றான். எம்ஜி ரோட்ல ஒரு ஸ்ட்ரீட் மெஜிஷியன் இப்படிதான் ஷூலேஸை கட்டினதா சொல்லியிருப்பான். போஸ்ட் கிரெடிட் சீன்லயுமே அந்த வைரல் வீடியோவை காட்டியிருப்பாங்க. டெக்னிக்கலா மைக்ல ஒரு மெஜிஷியனா தான் பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் அதே எம்ஜி ரோட்ல தான் சந்திரா வேலை செய்யற பேக்கரியும் இருக்கு. இங்க தான் அந்த ஹியூமன் டிராபிகிங் கும்பலை காட்டுறாங்க. குடிச்சிட்டு 7 ரோட்ல போறவனை மயக்க மருந்த போட்டு ஷேர் ஆட்டோல கடத்திட்டு போக சன்னி கால் தெரியுது ப்ரோங்கிற மாதிரி ஃபன் பண்ணிருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கான், ஏதோ நல்ல காரியம் செஞ்சிருக்கானாமா. இங்க சன்னி போட்டிருக்க அந்த கேப்பை நோட் பண்ணீங்கன்னா அகாட்சுகின்னு எழுதப்பட்டிருக்கும். நருட்டோ சீரிஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு பாசிபிளி அகாட்சுகினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நியூ பிகினிங், புதிய தொடக்கம்னு சொல்லலாம். அதே நேரம் ரெட் மூன் அது ரெப்ரசென்ட் பண்ணும். பொதுவா எக்ஸிஸோட பவர்ஸ் லூனார் எக்லிப்ஸ், அதுவும் ரெட் மூன் டைம்ல செம்ம இன்டென்சிவா இருக்கும். ஈவன் படத்தோட ஃபைனல் ஃபைட்லயுமே எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆன அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ரெட் மூனை பார்க்க முடியும். லிட்டரலி சந்திரா இனி ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க போறாங்கிற மாதிரி தான் காட்டப்பட்டிருக்கு. இந்த லூனார் எக்லிப்ஸ் வேணு 2 வாரத்துல நடக்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா அது சாத்தியமே இல்ல. பிகாஸ் கதை தொடங்குறது 2024 நவம்பர் மாசம். அந்த வருஷத்துல 2 முறை தான் லூனார் எக்லிப்ஸ் நடந்திருக்கும், மார்ச் அண்ட் செப்டம்பர் மாசம். ஆனா பிரசன்ட் டைம் லைன் நவம்பர் மாசம். இதுல இருந்து 2 வாரம் கணக்கு பண்ணா டிசம்பர் மாசம்னு கன்சிடர் பண்ணாலும் இந்த 2 மாதங்கள்ல லூனார் எக்லிப்ஸ் ஆக்சுவலா நடக்கவே இல்ல. இத மிஸ்டேக்னு சொல்றதா இல்ல கற்பனையா பொருத்தி இருக்காங்களான்னு தெரியல. பட் 2024 நவம்பர் ஆர் டிசம்பர் மாசத்துல லூனார் எக்லிப்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸே இல்ல. அது நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். படத்துல இந்த அகாட்சுகி மாதிரி அனிமே ரெஃபரன்ஸ் அண்ட் பாப் கல்ச்சர்லாம் நிறைய வச்சிருக்காங்க. அந்த நைட் அங்க ஒரு ஹியூமன் டிராபிகிங் சம்பவம் நடக்க அடுத்த நாள் அதை பத்தி டிவி நியூஸ்ல சொல்றாங்க. நம்ம வேணு அந்த நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ஷாட்ல செவத்துல நிறைய போஸ்டர்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். சைட்ல இருக்கிறவங்க யாருன்னு தெரியுதா? புகாயோ சக்கா அண்ட் தியாரி ஹென்றி 2 பேருமே அர்சனல் டீமோட ஒரு பயங்கரமான ஃபுட்பால் பிளேயர்ஸ். ஹென்றி எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒன் ஆஃப் த கோட்னு சொல்லலாம். போட்டோ ஃப்ரேம் மாதிரி ஹென்ரியோட ஜெர்சியே ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃபுட்பால் ரெஃபரன்ஸ் வீடு ஃபுல்லா 2-3 ஃபுட்பால் ஜெர்சியை பார்க்கலாம். 3 பேருமே பயங்கரமான ஃபுட்பால் ஃபேன்ஸ்ங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. அதே மாதிரி சன்னி போட்டிருக்க ட்ரெஸ் நோட் பண்ணீங்கன்னா புல்ஸ் 23 நம்ம மைக்கேல் ஜார்டனோட ஜெர்சி. பாஸ்கெட் பாலோட ஒரு கோட்னே சொல்லலாம். பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த பாஸ்கெட்டுமே இருக்கு. பக்கத்துல நிறைய படங்களோட போஸ்டர்ஸை பார்க்க முடியும். அதுலயும் முக்கியமா த லாஸ்ட் பாய்ஸ்ங்கிற இந்த படம். 2 பசங்க தெரியாதனமா ஒரு மோசமான பைக்கர்ஸ் வேர்ல்டுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. லேட்டர் தான் தெரிய வருது அந்த பைக்கர்ஸ் யாருமே நார்மல் ஹியூமன்ஸ் கிடையாது, அவங்கள வேம்பையர்ஸ். அதே மாதிரி இங்க சன்னி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திராங்கிற வேம்பையர் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவ மூலமா தான் அந்த சீக்ரெட் சொசைட்டியே அவங்களுக்கு தெரிய வருது. இந்த படத்தோட கான்செப்டை மேட்ச் பண்ற மாதிரியான படங்களை இங்க ரெஃபரன்ஸா வச்சிருப்பாங்க போஸ்டர்ஸ் மூலமா. சன்னி வளர்க்குற பூனை ரோட்டுக்கு போயிடும். அதை பிடிக்கலாம்னு போக அப்பதான் சந்திரா அண்ட் சன்னி 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இருந்து சன்னிய சந்திரா காப்பாத்துறா. அது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்திருக்கும். சன்னி இப்ப என்னதான் ஆச்சுன்னு ஷாக்ல இருக்க. கண்ணு மூடி யோசிக்கும் போது சந்திரா தான் அவனை காப்பாத்தினது தெரிய வருது. இப்பதான் அவனுக்கு சந்திரா மேல ஒரு சந்தேகம் உண்டாகும். 2 பேரும் மீட் பண்ற எல்லா ஷாட்லயுமே பாத்தீங்கன்னா டெஃபினட்டா மூணை பார்க்கலாம். நாள் போக போக நிலவோட அந்த வேரியேஷனையுமே காட்டியிருப்பாங்க. அடுத்த நாள் சந்திரா வேலை செய்யற இடத்துல அவ கூட வேலை பார்க்குற பொண்ணு கிட்ட ஒருத்த மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான். இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா சாப்டர் 2 போட்டு ஒரு ஏரோ ஒரு கண்ணாடியை பாயிண்ட் பண்ணிருக்கும். இந்த கிளாஸஸை நம்ம மைக்கேல் தான் யூஸ் பண்ணுவாப்ல. லோகா சாப்டர் 2 மைக்கேல பத்தின ஸ்டோரிங்கிறத இங்க அழகாவே டீஸ் பண்ணிருக்காங்க. எப்படி இந்த லோகோல கத்தி இருக்கோ அதே மாதிரி சாப்டர் 2 லோகோல பாத்தீங்கன்னா டைமண்ட், ஸ்பேட்ஸ், ஹார்ட்ஸ்னு சொல்லி கார்ட்ஸ் சிம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். மைக்கேல் வந்து ஒரு மெஜிஷியன் ட்ரம் கார்ட்ஸ் வச்சு வித்த காட்டுவான். சோ அதை தான் சாப்டர் 2 லோகோல சின்ன டீடைலிங்கா கொடுத்திருக்காங்க. அது போக பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஷீ இஸ் கம்மிங்னு எழுதப்பட்டிருக்கும். அதுக்கேத்த மாதிரியே சந்திரா இங்க மிஸ்பிஹேவ் பண்ணவன போட்டு பொளந்து கட்டுவா. அவளோட பவர்ஸ் ஆடியன்ஸுக்கு இப்பதான் ஓபன் அப் ஆகுது. அதனால தான் ஷீ இஸ் கம்மிங்னு போட்டிருக்கும். பட் அதே நேரம் அது இஸ்தாரையுமே குறிக்கும். இஸ்தார் ஒரு ஃபீமேல் காடஸ். அவங்க சந்திராவை தேடி தான் வராங்க. சோ அதையுமே இங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் சந்திரா கிட்ட அடி வாங்கினவன் அவனுடைய அந்த ஹியூமன் டிராபிகிங் கும்பலையுமே காட்டுறாங்க. அதுக்கு நாச்சியப்பனும் உடந்தையா இருக்கான். அவங்களோட பாஸ் யாருன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, போன் கால்ல தான் போகும். இங்க நாச்சியப்பனுக்கு அவன் சந்திரா கிட்ட அடி வாங்கினது தெரிய வர போயும் ஒரு பொண்ணு கிட்ட அடி வாங்கிருக்கியாடான்னு சொல்ல கொய்யால இதே அடி உனக்கு விழுந்திருந்தா தலை திரும்பி இருக்கும்னு சொல்லி நாச்சியப்பனை உசுப்பேத்தி விடுறான். அன்னைக்கு நைட்டே சந்திரா யாருன்னு தெரிஞ்சுக்க நாச்சியப்பன் அவ வேலை செய்யற இடத்துக்கு போயிருப்பான். பேசிக்கா நாச்சியப்பன் ஒரு மெயில் சாமினிஸ்ட். இனிதான் அவனுக்கும் சந்திராவுக்குமான அந்த கிளாஷ் ஸ்டார்ட் ஆகுது. இங்க சந்திராவோட கைகளை நோட் பண்ணீங்கன்னா கிளவுஸ் போட்டிருப்பா. நடந்த சண்டையில அவ கையில ஆசிட் பட்டிருக்கும். சோ அதை மறைக்கிறதுக்கு தான் இங்க கிளவுஸ் போட்டிருக்கணும். சந்திராக்கு ஹீலிங் பவர் ஜாஸ்தி. எவ்வளவுக்கு எவ்வளவு ரத்தம் குடிக்கிறாளோ அவ்வளவு ஃபாஸ்டா காயங்கள் குணமாகும். அவ வீட்டு ஃப்ரிட்ஜ்ல சாப்பாடு காய்கறி இருக்கோ இல்லையோ ரத்தம் கண்டிப்பா இருக்கும். பட் இந்த முறை ரத்தம் ஸ்டாக்ல இல்லாதனால அவளால அந்த ஆசிட் பட்ட காயத்தை குணப்படுத்த முடியல. அதனாலேயே அவளுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. ஆனாலுமே அவ வேலைக்கு போறா. போற வழியில தான் சன்னியை மீட் பண்றா. அவனும் முடிஞ்ச அளவுக்கு சந்திராவோட கடலை போட ட்ரை பண்ணுவான். அதே நேரம் அவ கையில இருக்கிற அந்த காயத்தையுமே நோட் பண்ணிருப்பான். நவம்பர் 25 நைஜிலுக்கு பர்த்டேங்கிறனால சின்னதா ஒரு பார்ட்டி இருக்கு, நீங்களும் வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ண. நெக்ஸ்ட் டே சந்திரா அந்த பார்ட்டிக்கு போயிருப்பா.
போயிருப்பா. அப்பதான் ஜாங்கோ சன்னி வளர்க்குற பூனை சந்திராவை பத்தி கத்தி இருக்கும். பூனை அவ ஒரு யக்ஷிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண விதமா தான் அந்த ஷாட்டை பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. சயின்டிபிக்கலா கேட்ஸுக்கு அந்த எபிலிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். பட் மித்தாலஜிக்கலா பார்க்கும்போது கிரீப்பி கேட் மித்தாலஜின்னு ஒன்று இருக்கு. வெவ்வேறு நாட்டில் அதை கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவாங்க. பட் மோஸ்ட் காமனான விஷயம் என்னன்னா கேட்ஸால சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸ், உதாரணத்துக்கு இந்த மாதிரி யக்ஷி, பேய் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதுல இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கூச்சல் போடும். மேபி அதைத்தான் இங்க சொல்ல வந்திருக்காங்க போல. அண்ட் ஆல்சோ இந்த விஷயம் இம்பாசிபிள் ட்ரூத் அந்த புக்லயுமே மென்ஷன் ஆகியிருக்கு. ஜாங்கோவை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டு எல்லாருமே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படத்திலேயே சந்திரா இந்த ஒரு சீன்ல மட்டும்தான் ரொம்பவுமே சந்தோஷமா இருப்பா. அது போக குரூப் போட்டோ எடுக்கும்போது பாத்தீங்கன்னா சந்திரா மட்டும் அவுட் ஆஃப் ஃப்ரேம்ல நிப்பா. இதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. சிம்பிளா பேய போட்டோ எடுத்தா அந்த போட்டோ என்ன மாதிரி இருக்கும், அந்த கான்செப்டை இங்க கன்சிடர் பண்ணலாம். அந்த போட்டோல சந்திரா இல்லாம போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இல்ல சந்திராவோட உண்மையான ரூபத்தை பார்க்கலாம். அப்படி பார்த்தா பாஸ்போர்ட்ல மட்டும் எப்படி அவ போட்டோ இருக்கு, ஒரே குழப்பமா இருக்கேடா. ஒருவேளை வேற எதுவும் நவீன டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எடுத்துருப்பாங்க போல. தெரியலங்க, சத்தியமா தெரியல. அதை என்ன மாதிரி சொல்ல போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இந்த குரூப் போட்டோக்கு பின்னாடி பாசிபிளி நான் சொன்னதெல்லாம் ரீசன்ஸா இருக்கலாம். பார்ட்டியில ஒருத்தனுக்கு கையில் அடிபடும் போது ரத்தம் வரதை பார்த்த சந்திரா ஷாக் ஆகியிருப்பா. சந்திரா ஒரு ரத்தம் குடிக்கிற கேரக்டருங்கிறனால ரத்தத்தை பார்க்கும்போது அவளுக்கு அந்த யக்ஷியோட உணர்வுகளை ட்ரிகர் பண்ணும். அதை பார்க்க கூடாதுன்னு தன்னை அவாய்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்தே விலகி போக வேணுக்கும் ரத்தத்தை பார்த்தா மயக்கம் வருங்கிறனால அவனும் சந்திரா கூடயே தள்ளி போயிருப்பான். நீ டாக்டர் தானேன்னு கேட்டதுக்கு நான் இன்னும் பாஸ் ஆகலன்னு சொல்லியிருப்பான். எந்த நேரத்துல சொல்லி தொலைச்சான்னு தெரியல. அது கடைசியில அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குற சூழ்நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்கோம். பட் அவங்க இருந்த இந்த ஷாட்ல நோட் பண்ணீங்கன்னா பின்னாடி குவென்டின் டாரன்டினோட இன்கிளாரியஸ் பஸ்டர்ட் படம் போஸ்டர் இருக்கு. வெல், இது ஆக்சுவலி வேர்ல்டு வார் 2 சம்பந்தப்பட்ட கதை. இது எப்படி இந்த படத்தோட லிங்க் ஆகும்னு ஐடியா இல்ல. சந்திராவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஒரு சோல்ஜருங்கிற மாதிரி தான் கடைசியில மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பாசிபிளி அந்த காதல் வேர்ல்டு வார் 2 டைம் லைன்ல நடந்ததா இருக்கலாம். சரியா சொல்ல முடியல. அதுக்கு கீழே ஷான் ஆஃப் த டெட் படம் போஸ்டர் இருக்கும். இது ஒரு ஜாம்பிஸ் கான்செப்ட் தான். செம ஃபன்னா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியாம வாழ்ற ஒரு சேல்ஸ்மேன் சடனா ஒட்டுமொத்த ஜாம்பியஸையுமே ஒத்தாலா சமாளிக்கிறான். மிருதன் மாதிரியான கான்செப்ட் இது. இந்த லோகாவோடையும் கனெக்ட் ஆகும். ஜாம்பிஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கத்துக்கிட்ட 3 ஃப்ரெண்ட்ஸும் கடைசியில சந்திராங்கிற ஒரு வேம்பையர் கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. அந்த கோர்வை நல்லா இருக்கு. இங்கதான் டாம் ஐசக் இறந்த விஷயம் நம்ம சந்திராக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் டைம் நீ வரும்போது நான் இருக்க மாட்டேன்னு சொன்னவரு இனி ஆளே இல்ல. அவர் இறந்த டேட் பாத்தீங்கன்னா 21 மென்ஷன் பண்ணிருக்கும். சந்திரா அவளை மீட் பண்ணது 21 தானே. சோ அந்த சந்திப்புக்கு அப்புறமா அவருக்கு என்னவோ அங்க நடந்திருக்கு. கீழே பாத்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் போட்டிருக்கும். லோன் ஸ்டார் பில்டிங் நியர் டாம்ஸ் பேக்கரி. இது ஒரு ஆக்சுவல் லொகேஷன் தான். பெங்களூர்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான பேக்கரி. ஆனா எதுக்கு இந்த அட்ரஸை இவங்க கீழே போட்டிருக்காங்கன்னு தான் தெரியல. பட் மீண்டும் ஒரு பேக்கரி ரெஃபரன்ஸ், அது நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதே நேரம் சந்திரா கையில இருந்த அந்த ஆசிட் காயம் இப்ப இல்லங்கிறத சன்னி நோட் பண்றான். அது இன்னுமே அவனுடைய சந்தேகத்தை தூண்டி விடுது. சந்திரா கழுத்துல பாத்தீங்கன்னா நிலவுல இருந்து ஸ்டார் வந்த மாதிரி ஒரு செயின் போட்டிருப்பா. சந்திரானா நிலவு தானே. ஈவன் அவ போடுற காஸ்டியூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒயிட், ரெட், பிளாக்னு சொல்லி 3ஓட கலர் வேரியேஷன்ஸ்ல தான் இருக்கும். தான் சந்தோஷமா இருக்கிற இடத்துல ஃபுல்லா ஒயிட் ஆகவும், எப்பெல்லாம் ரெட் கலர் போடுறாலோ அப்பெல்லாம் ஏதாச்சும் ஒரு சம்பவத்துக்குள்ள ஈடுபடுறா. ஒன்னு சன்னியை மீட் பண்றதா இருக்கலாம், இல்லனா யாரோடையாச்சும் சண்டையை வலிச்சுக்கிட்டு வரதா இருக்கலாம். ஃபுல்லா பிளாக்கா இருக்கிற நேரத்துல அமைதி, அவ எவ்வளவு சைலண்டா இருக்கான்னு எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு கோயின்சிடன்ஸ் மாதிரி தான் இருக்கு. பார்ட்டில சவுண்ட் அதிகமா ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால போலீஸ் நம்ம நாச்சியப்பன் வந்து எல்லாருமே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போக டோர்ல பாத்தீங்கன்னா ஒரு வார்னிங் ஸ்டிக்கர் போட்டிருக்கும். ஜாங்கோ உங்ககிட்ட என்ன சொன்னாலும் சரி அவனை வெளியே விட்டுறாதீங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. ஜாங்கோ ரோட்டுக்கு ஓடி போறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டிக்கர் இருந்திருக்காது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அதை ஒட்டி இருக்காங்க. நல்ல ஒரு கண்டினியூட்டி. பார்ட்டி முடிஞ்சு சந்திரா வீட்டுக்கு போகும்போது பின்னாடியே நைஜிலும் போயிருப்பான். போனவன் ரிட்டர்ன் வரல. அடுத்த நாள் மார்னிங் நைஜிலோட அம்மா சன்னிக்கு கால் பண்ணி நைஜில் நைட் அங்கதான் வரேன்னு சொன்னா இன்னும் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரலங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா சன்னி அண்ட் வேணு மட்டும் தான் அந்த வீட்டுல ஸ்டே பண்ணிருக்காங்க. நைஜில் பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் மாதிரி தான் வந்துட்டு போறான். சன்னி இங்க நைஜில தேடி சந்திராவோட வீட்டுக்கு போக நீ எதுக்கு இங்க வந்த, நைஜில்லாம் இங்க இல்லன்னு சொல்லி சந்திரா கதவை திறக்காமே ரிப்ளை பண்றா. வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா கிளாஸ் எல்லாம் அங்கங்க உடஞ்சபடி ரத்தமா இருக்கும். பிளஸ் ஐசாக் கொடுத்த அந்த புக்கையுமே பெட்ல பார்க்கலாம். சந்திரா கால்வாசி புக்கை படிச்சிருக்கா. அவளோட எக்ஸ் போட்டோவை தான் இங்க புக் மார்க்கா யூஸ் பண்றா. இங்கதான் பிரகாஷ் சந்திராக்கு தேவையான அந்த பிளட் பாக்ஸோட வராரு. கதவை திறக்கவே மாட்டேன்னு இருந்தவ பிரகாஷை மட்டும் உள்ள விடுறா. சோ இங்கதான் சன்னி ஒருவேளை இவளுக்கும் அந்த ஹியூமன் டிராபிகிங் கும்பலுக்கும் தொடர்பு இருக்கலாம்ங்கிற மாதிரி சந்தேகப்படுறான். பட் அன்னைக்கு நைட்டே சந்திரா சன்னி கிட்ட என்ன தூக்கத்துல இருந்து எழுப்புனா நான் அப்படிதான் நடந்துப்பேன், நீ எதுக்கு என் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லி விசாரிக்க அப்பதான் அவ ஷூல இருக்கிற அந்த பிளட் டிராப்ஸை சன்னி நோட் பண்றான். அந்த சீன்ல வேணு டிவில படம் பார்த்துட்டு இருக்கான். ஒரு டீமன் பாசிட்டிவ் கேரக்டரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த சீனை சைட் பை சைடா காட்டியிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல பாசிட்டிவ் கேரக்டரா சேஞ்ச் ஆகும்போது இந்த பக்கம் சந்திரா உள்ள வரா. வெல், ரெண்டு பேருமே ஒண்ணுதான். சந்திராக்குள்ள அந்த டீமன் பவர் இருக்குங்கிறத இந்த மூவி மூலமா சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. அதே நேரம் டிவிக்கு மேல நோட் பண்ணீங்கன்னா சின்னதா யானை சிலைகளை பார்க்க முடியும். ஆரம்பத்திலே பேசியிருப்போம். யானை பாத்தீங்கன்னா இஸ்டாரோட கிரகத்துல அண்ட் அவங்களோட சிம்பிளா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ அதைத்தான் இங்க ரீகால் பண்றாங்க போல. சந்திரா எனக்கு வேலை இருக்கு நான் போறேன்னு சொல்லி போக சன்னி டோர் க்ளோஸ் பண்ணும்போது அந்த வார்னிங் மட்டும் தெரியுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுலயே புரிஞ்சுக்கலாம் இப்பதான் நைஜில தேட சன்னியும் வேணுவும் சேர்ந்து ஒரு பிளான போடுறாங்க. ஒரு பக்கம் சன்னி சந்திராவை ஃபாலோ பண்ணி போக இன்னொரு பக்கம் வேணு அவளோட வீட்டை செக் பண்ண
போறான். ஆனா குறுக்க இந்த கௌஷிக் வந்த மாதிரி நைஜில் போலீஸ் கார்ல வந்து இறங்குறாப்ல. நைட் சந்திரா வீட்ல இருந்து ரிட்டர்ன் வரும்போது பாக்கெட்ல ட்ரக்ஸ் இருக்கிறத பார்த்த போலீஸ் நைஜில கையோட கூட்டிட்டு போயிருக்காங்க. யாரை தேடுறோமோ அவன் இங்க இருக்கான். ஆனா இது நம்ம சன்னிக்கு தெரியாது. அவளை ஃபாலோ பண்ணிட்டு போகையில சந்திரா கிட்ட அடி வாங்கினவன் அந்த ஹியூமன் டிராபிகிங் கும்பல் அவளை கடத்திட்டு போறாங்க. இதை பார்த்த சன்னி பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு போறான். கட் பண்ணா நம்ம ஜோசப் டாமினிக்க காட்டுறாங்க. அவரோட பேத்திக்கு உடம்பு சரியில்லை, தூக்கம் வராம இருக்கும்போது தாத்தா ஒரு கதை சொல்லுவான்னு சொல்லி யக்ஷி கதையை சொல்றாரு. நூத்துக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி பெங்களூர் ஒரு காடாகவும் அதை ஒரு ராஜா ஆட்சி செஞ்சாரு. அண்ட் அவரு ஒரு காளி பக்தனும் கூட. அரச குடும்பத்தை தவிர வேற யாருமே அந்த கோவிலுக்கு போக கூடாது. ஆனா அங்க வாழ்ற ஒரு குட்டி பொண்ணு நம்ம நீலி அவ ஃப்ரெண்ட்ஸோட அந்த கோயிலுக்குள்ள போயிடுவா. அந்த கோவில்ல இருந்து சின்னதா ஒரு முத்தெடுத்து அவங்க வழிபடுற தெய்வத்துக்கிட்ட வைக்கிறாங்க. இது ராஜாக்கு தெரிய வர கோவத்துல காட்டுல வாழ்ற மக்கள் வழிபடுற அந்த கோவில மொத்தமா கொளுத்தி விடுறாரு. அது போக கோவிலுக்குள்ள வந்த அந்த குழந்தைங்க அவங்க ஃபேமிலி உட்பட எல்லாரையுமே கொல்ல பாக்குறாங்க. தங்களை கொல்ல வரது தெரிஞ்ச எல்லாரும் ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்காங்க. ஒரு வித்தியாசமான சத்தம் நம்ம நீலி காதுக்கு மட்டும் கேட்க நீலி அந்த குகைக்குள்ள டீப்பா போறா. செவத்துல பாத்தீங்கன்னா வித்தியாசமான மொழியில எதோ எழுதி இருக்கும். வெல் இது என்னதுன்னு ஜெமினாயை கேட்டதுக்கு கொய்யால அவன் என்னத்தையே கக்கி வச்சிருக்கான். ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு சரியா இல்லனாலும் கடவுளை தான் அது மெயினா ஃபோக்கஸ் பண்ணிருக்கு. அந்த காலத்துல பொதுவா குகையில எதுவும் கல்வெட்டு மாதிரி எழுதுறாங்கன்னா அது மோஸ்ட்லி அந்த டைம்ல நடந்த இன்சிடென்ட்டை ரெக்கார்ட் பண்ற மாதிரி தான். சோ இங்க கடவுள் வந்து அவங்க இந்த உலகத்துல என்னெல்லாம் பண்ணாங்க அதை தான் பாசிபிளி இங்க எழுதி இருக்கணும். இங்க தான் தலை உடைஞ்ச ஒரு பெண் சிலையை காட்டுறாங்க. கையில கத்தியோட கம்பீரமா நிக்கிற மாதிரி. பாசிபிளி அது இஸ்தாரோட சிலையா இருக்க சான்சஸ் அதிகம். நீலி ஃபர்ஸ்ட் டைம் அந்த சிலையை தொடரும்போது அவளை ஒரு வவ்வால் கடிக்கும். வவ்வால் கடிச்சா பேசிக்கா வைரஸ் தான் வரும். ஆனா அந்த சிலையோட அருள்னால அது ஒரு சூப்பர் பவரா கன்வெர்ட் ஆன மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த சூப்பர் பவரால தன்னை கொல்ல நினைச்சவங்க எல்லாரையுமே நீலி கொல்றா. படத்துல அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். சண்டேல நீலியோட அப்பா அம்மா இறந்துருவாங்க. அவளும் அந்த காட்டை விட்டு ஓடி போயிடுறா. இங்க நடந்த சம்பவத்துக்கெல்லாம் யார் காரணம் கேட்க வெல் இங்கதான் களியங்காட்டு நீலிங்கிற அந்த பேரை ரிவீல் பண்றாங்க. ராஜாவோட மறுபிறவியா தான் செகண்ட் ஹாஃப்ல கஜேந்திரன் கேரக்டர் வந்திருக்கும். அதை பத்தி லேட்டரா பார்ப்போம். நீலி ஒவ்வொரு புதிய இடத்துக்கும் போகும்போது அங்க இருக்கிற கெட்டவங்களை கொண்டு அவங்களுடைய ரத்தத்தை குடிக்கிறா. அதனாலேயே சில பேருக்கு நீலி ஒரு தெய்வமாகவும் மத்தவங்க எல்லாம் அவளை யக்ஷியா பாக்குறாங்க. ஒரு பக்கம் ஜோசப் டாமினிக் பிளாஷ்பேக் சொல்றாருன்னா அதுக்கு பேரலா இந்த பக்கம் பிரசன்ட்ல சந்திராவோட அந்த ஐடென்டிட்டியை ரிவீல் பண்றாங்க. சாக போறவங்களை தாண்டி நம்ம சன்னிக்கு மட்டும்தான் அது தெரிஞ்சிருக்கு. தன்னை கடத்தின மொத்த பேரையுமே சந்திரா கொடூரமா கொள்றா. பட் இந்த கதை எப்படி உங்களுக்கு தெரியும்னு நம்ம ஜோசப் டாமினிக்கோட பேத்தி கேட்க கிறிஸ்டியன் பிரீஸ்ட் எழுதின ஒரு புக் கிடைச்சது. அதுல இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகள் இருக்கிறதா சொல்லியிருப்பாரு. அது வேற யாரும் இல்ல நம்ம கத்தனார் தான். அவர் தான் நீலியோட வீக்னஸ் பாயிண்ட் தெரிஞ்சு நீலிய கத்தியால குத்திருப்பாரு. டெக்னிக்கலா நீலிய மயக்கத்துக்கு தள்ளி இருப்பாரு. நீலியோட வீக்னஸ் பாயிண்டே பாத்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் பிரெயின் தான். ஹார்ட்ல அட்டாக் பண்ணா செத்துருவாங்க அண்ட் தலைக்கு பின்னாடி சுட்டா பேரலைஸ் ஆகிடுவாங்க. படத்துலயுமே ஒரு போலீஸ் சந்திராவோட பின் தலையில சுட்டு தான் அவளை செயலுக்க வச்சிருப்பான். நம்ம மைக்கேல் தான் காப்பாத்திருப்பாப்ல. இந்த கொல்ற மெத்தட் வந்து எல்லா சூப்பர் ஹீரோஸ்க்கும் ஒரே மாதிரி ஒர்க் ஆகுமா இல்ல சந்திராக்கு மட்டும் தான் இப்படியானு தெரியல. ஆனா நாச்சியப்பனை குத்தும் போது சந்திரா அதே மாதிரி ஹார்ட்ல தான் குத்திருப்பா. பட் எனிவேஸ் கத்தனார் எழுதின அந்த ஓலச்சுடிகளை தான் நம்ம ஜோசப் டாமினிக் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. அவர் பேத்தி கையில பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை இருக்கும். டிமான் ஸ்லேயர்ல வர நெசுகோ கமாடோ கேரக்டர். பேசிக்கா நான் அவ்வளவா அனிமே ஃபாலோ பண்றது இல்ல. சோ இந்த கேரக்டரை பத்தி நெட்ல சர்ச் பண்ணும்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நெசுகோக்கு டீமன் பவர் கிடைச்சிருக்கும். ஆனா மத்த டீமன்ஸ் மாதிரி ஹியூமன்ஸோட ரத்தத்தை குடிச்சு பவர் ஏத்தாம ஃபுல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து ரத்தம் குடிக்காம தன்னைத்தானே ஹீல் பண்ணிப்பா. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே ரத்தம் குடிக்க கூடாது, அதுக்கான எண்ணமே வரக்கூடாதுன்னு சொல்லி அவ வாயில ஒரு பேம்பு ஸ்டிக்க கட்டியிருப்பா. அது பேசிக்கா அந்த ரத்தம் குடிக்கிற அந்த டெம்டேஷனை கண்ட்ரோல் பண்ணும். ஆனா அதுவே இங்க சந்திரா பாத்தீங்கன்னா கெட்டவங்களை கொண்டு அவங்களோட ரத்தத்தை தான் குடிப்பா. அது போக பிளட் பேங்க்ல இருந்து ரத்தம் பாக்ஸா வரும். எங்கேயுமே நல்லவங்களை காயப்படுத்தல. பார்ட்டியில கூட ரத்தத்தை பார்த்து அவாய்ட் பண்ணிருப்பா. ரெண்டு கேரக்டர்ஸ்க்குமே கஷ்டமான நேரத்துல தான் சூப்பர் பவர் கிடைச்சிருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ஜோசப் டாமினிக்கோட டேபிள்ல பாத்தீங்கன்னா கத்தனார் எழுதின அத்தனை ஓலைச்சுவடிகளையுமே பார்க்கலாம். இங்க ஜோசப் டாமினிக்ங்கிற பேர் வந்து ஒரு பெண் நேம் தான், அவருடைய ரியல் நேம் கிடையாது. அது ஆரம்பத்திலேயே நம்ம ஐசாக் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சந்திரா ஒரு யக்ஷிங்கிறது தெரிய வந்த நம்ம சன்னி அடுத்து என்ன பண்றான், மூத்தோன் எதுக்காக அவளை பெங்களூருக்கு வர சொன்னாரு, இதுல நாச்சியப்பன் சந்திரா கிட்ட என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை தொடக்கிறான், அவனை எப்படி டிஃபீட் பண்ண போறாங்க, அந்த சீக்ரெட் சொசைட்டி, அதெல்லாம் அடுத்த பாட்டுல பார்ப்போம். உண்மையிலேயே சொல்லணும்னா ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான படம் தான். படத்துல டீடைலிங் இருந்து பார்த்திருப்பீங்க, ஆனா டீடைலிங்குள்ள தான் படமே இருக்கு. ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் ஈஸ்டர் எக்ஸா நிரப்பி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பார்ட் வரைக்கும் படத்துல முக்காவாசி விஷயங்களை கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு டீடைலிங் மிஸ் பண்ணியிருந்தா ஆர்எல்ஸ் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களை தப்பா சொல்லியிருந்தேனா அது என்னங்கிறது கமெண்ட்ல சொல்லி அப்படி இந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. அடுத்து உங்களை அந்த பிராண்ட் நியூ டேல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாடா பை, see you.